எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசுரா. இது நமக்கு 4வது வீடியோ. அப்புறம் எப்படி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கொய்யாப்பழம் மாம்பழம் சாப்பிட்டீங்களா? எக்ஸசைஸ் பண்ணீங்களா? முக்கியமான விஷயம், எக்ஸசைஸ் பண்ணீங்களா? ஏதாவது பெயின் ஏதாவது இருந்தா, பெரிய அளவுல எந்த மெசேஜும் வரல, எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு வரல அப்படின்னா எல்லாரும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இது நம்ம போடுற 4வது வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோல சின்னதா வார்ம் அப், சின்னதா எக்ஸசைஸ் சொல்லி தந்தோம். இந்த வீடியோல கொஞ்சம் வார்ம் அப், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 செட்டு. அதுக்கப்புறம் அப்டமன்ஸ்ல உள்ள விதம், எந்தெந்த விதத்துல வயிறு இருக்குது, அதை எதை குறைக்கணுங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2 எளிதான சாப்பாடு. சரியா? எக்ஸசைஸ் என்னன்னா, நம்ம போன வீடியோல ஆர்ம் ரொட்டேஷன்ஸ், எல்போ ரொட்டேஷன்ஸ் அண்ட் ஹிப் ரொட்டேஷன்ஸ் இதெல்லாம் சொல்லி தந்தோம். எல்லாம் 3 செட்டு பண்ண சொல்லியிருந்து. இப்போ அதே மாதிரி லெக் ஸ்ட்ரெச், ஒன்னு காலை வச்சுட்டு இந்த காலை வச்சு ஒரு 5 கவுண்ட் ஆர் 10 கவுண்ட், 1 2 3 4 5. அதே மாதிரி நெக்ஸ்ட் காலு 1 2 3 4 5 10 இல்லைன்னா 15 வரைக்கும் பண்ணோம்னா மச் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் காலை இப்படி ஒரு ஸ்ட்ரெச் 1 2 3 4 5 ஒரு 10 கவுண்ட் ஆர் 50 கவுண்ட்ஸ். அதே மாதிரி அதர் லெக் 50 கவுண்ட் ஸ்ட்ரெச். அதே மாதிரி பேக் சைடு இப்படி ஒரு 10 ஆர் 50 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு 10 ஆர் 50 கவுண்ட்ஸ். லாஸ்ட் வீக் பண்ணது நமக்கு ஆர்ம்ஸ், ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லா ரொட்டேஷன் ஸ்ட்ரென்த்துக்கு. இந்த ட்ரிப் சொல்லி தந்தது இடுப்புக்கு கீழே உள்ள நீ ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த். முக்கியமா பாடி வெயிட் குறைக்க முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களோட உடம்புல எந்தெந்த ஜாயிண்ட் பிளேஸ் இருக்கோ அது அவ்வளோத்தையுமே ஸ்ட்ரென்த் ஆகணும். அதுக்கு நீங்க ரொட்டேஷன் கொடுக்கணும், ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். நீங்க பண்ற ஒர்க்ல அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனா இதை நீங்க கண்டினியூவா பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கிரேட்ஃபுல்லான ரிசல்ட் இருக்கும். சரியா? அதனால நீங்க எப்பவும் பண்ற மாதிரி இனிமேல் வார்ம் அப் பண்ணும்போது ஹேண்ட் ரொட்டேஷன்ஸ் சொல்லி தந்த 3 செட்டு. அதுக்கப்புறம் இப்ப சொல்லி தந்த லெக் அப், சைடு, அப்புறம் பேக் 3 செட்டு. இதையும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு மேல வார்ம் அப்புக்கே தயாராயிரும். சரியா? ஓகே தானே? வார்ம் அப் முடிஞ்சிச்சு. நம்ம இப்ப அடுத்து என்னன்னா மெயின் கிளாஸ்க்குள்ள போறோம். மெயின் கிளாஸ் என்னன்னா, போன 10 சைடு ஹிப்புக்கு பாட்டில் வச்சு உங்களால 20 to 40 கவுண்ட் போட சொன்னேன். அவங்கவுங்க கெப்பாசிட்டி போட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எத்தனை கவுண்ட் போட்டோன்னு. பெயின் சைடுக்கு பெரிய அளவுல பெயின் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆப்ஸ்ல தான் உங்களுக்கு மேல் வயிறு, அடி வயிறு இது 2க்கும் ஒர்க் அவுட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு பெயின் வரும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் வந்துன்னா ஒரு முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 2 வீக்ஸ் அட்லீஸ்ட் 10 டேஸாவது அந்த வலி உங்களுக்கு இருக்கும். இருந்தாதான் நீங்க பண்ண ஒர்க் அவுட் உங்க உடம்புல பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த பெயின் வராது. கொஞ்சம் பெயின் நீங்க தாங்கிதான் ஆகணும். சரியா? அதனால இப்போ இனிமே நீங்க இன்னைக்கு என்ன கிழமை? சண்டே. அடுத்தது தேர்ஸ்டே நான் வீடியோ போடுற முன்னாடி வரைக்கும் நீங்க கண்டினியூவா வார்ம் அப் செட்டு, ஹேண்ட் ரொட்டேஷன் அண்ட் ஹிப் ரொட்டேஷன், லெக்குள்ள ஸ்ட்ரெச்சஸ் இது அவ்வளவுமே நீங்க பண்ணிக்கிட்டு எப்பவும் சொன்னது மாதிரி சைடு ஹிப்புக்கு, அதுக்கப்புறம் சைடு ஸ்ட்ரெச், இந்த ஒர்க் அவுட்ஸ ரெகுலரா பண்ணுங்க. 4 நாள் கண்டினியூவா பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வயிறு, மேல் வயிறு, லோயர் வயிறு, இப்படி இந்த 2 இதுக்கும் தனித்தனியா தான் எக்ஸசைஸ் உண்டு. அந்த எக்ஸசைஸ் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஏன்னா நீங்க ஒரே நாள்ல எல்லாம் சொல்லி தந்தா பாதி மறந்துடும். இன்னொன்னு இப்போ பண்ணினா நீங்க ஆர்வம் கடை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால எந்த எக்ஸசைஸுமே பண்ணாத அளவுக்கு பெயின் வந்துடும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், நீங்க உண்டியல காசு போடுவீங்க 5 ரூபாய், 10 ரூபா, 2 ரூபா, 1 ரூபான்னு. ஆரம்பத்துல போடும்போது அது சின்ன விஷயமா தெரியும். பிக்சடா ஒரு 1 இயர் கழிச்சு அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்டா ஒரு ஹாப்பி இருக்கும். அதே மாதிரிதான் உடம்பு குறைக்கிறது, வயிற்ற குறைக்க உள்ள எக்ஸசைஸ். நீங்க அடுத்தவங்களுக்காக உடம்பு குறைக்கிறத விட உங்க உடம்புக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா பலகீனமா இருக்கிறது, அப்படி நிறைய விஷயங்களை நீங்க தனிப்பட்ட முறையில அனுபவிச்சிருப்பீங்க. அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வரணும்னு முதல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. நோட்டு போடாம கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ண உங்களால முடியாது. ஏன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு இப்ப இல்லைனாலும் எப்பனாலும் யூஸ் ஆகும். நீங்க அந்த விஷயத்த கூகுள் ஆனாலும் சர்ச் பண்ணி பாத்துக்கலாம், நான் தரக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே. சரியா? அதனால கண்டிப்பா நோட்டு போடுங்க. ஒரு 10-15 பேர்கிட்ட கண்டிப்பா எனக்கு லைவ் தாங்கன்னு கேட்டா உங்களுக்கு லைவ் போட்டே நான் டைரக்டா நானே எக்ஸசைஸ்
இப்போ இது பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை கரெக்டா ரெடி பண்றேன். சரியா? அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான உணவு டிப்ஸ் என்னன்னா, பிரண்டை, அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை. இந்த ரெண்டு விஷயமும், பிரண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, முடக்கத்தான் கீரை கேள்விப்பட்டிருப்பீங்களா எப்படின்னு தெரியல. இந்த பிரண்டை ரொம்ப முக்கியமான விஷயம் எலும்பு வலிமைக்கு. லேடிஸுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, ரொம்ப வெயிட் கூடினவங்களுக்கும் சரி, மெயினா வர விஷயம் என்னன்னா கால் வலி, மெயினா முட்டு வலி. நீங்க இந்த பிரண்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல போனுக்கு ஸ்ட்ரென்த்தான விஷயம் கிடைக்கும். வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை, இதை நீங்க சூப்பு போட்டு தான் குடிக்க முடியும். வடசேரி சந்தைகிட்ட அந்த ஏரியாலலாம் கிடைக்கும். வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா கொடுங்க. அந்த இதோட பேரே முடக்க அறுத்தான். முடக்க வாதம் இதயமதிப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட அது அறுத்துரும். அதனாலதான் அந்த இதுக்கு பேரே முடக்க அறுத்தான் கீரை. இதை நேச்சுரல் நீங்க எதையும் பார்க்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான சித்த புக்ஸ்ல தான் இதே மாதிரி இந்த மருத்துவ குறிப்பை பார்க்க முடியும். அதனால நம்மளோட ஃபுட்டு சார்ட் இதுல முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறம் பிரண்டை, வாரத்துல ஒரு நாள் பிரண்டை துவையல் வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் முடக்கத்தான் கீரை, எனி ஒன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே கம்பல்சரி நம்மளோட சாப்பாட்டுல வாரத்துல ஒரு நாள் கொய்யா, ஒரு மாம்பழம், பெரிய விஷயம் கிடையாது. செகண்ட் ஒன், நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கு தக்கன ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லைன்னா சாப்பாடை குறைக்கணும், கார்போஹைட்ரேட் லெவல். தேர்ட் ஒன், முடக்கத்தான் கீரை அண்ட் என்னது, பிரண்டை. கரெக்ட் தானே? பிரண்டை. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன், எள்ளு, பாதாம், பேரிச்சம்பழம். இதை லிமிட்டடா கொஞ்சம் கொஞ்சம். அதான் நான் எப்பவுமே என்னோட ஸ்டைல் இதான். சாப்பிடாம பாடி வெயிட்டை குறைக்க முடியாது. பாடி வெயிட் குறைக்கணும்னா அதுக்கு உங்க உடம்பு ஒத்துழைக்கணும். உங்க உடம்பு ஒத்துழைக்கிறதுக்கு தேவையான சத்துக்களை நீங்க கொடுத்தாதான் உங்க உடம்பு பாடி வெயிட் குறையும். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தான் பாடி வெயிட் குறையறோம். அந்த ஆரோக்கியத்தை இழந்து நம்ம பாடி வெயிட் குறைச்சி யூஸ் இல்லை. அதனாலதான் சாப்பாடு வித் உடற்பயிற்சி ரெண்டும் தாரம். பார்ப்போம் நீங்க எத்தனை பேர் இப்போ ஒரு 70 பேர்கிட்ட 78 பேர்கிட்ட ஃபாலோ பண்ணி கரெக்டா போயிட்டு இருக்குது. இது கரெக்டா இருக்கனாலதான் அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பா இது கூடும். ஆள் கரெக்டா கூடி உங்களுக்கு லைவ் வரும் போது, உங்களுக்கு நான் டைரக்டா கோச்சிங் தரும்போது கரெக்டா இருக்கும். இந்த சாப்பாடு உங்க உடம்ப ஆரோக்கியமா வைக்கிறது உங்க மனசுக்கே தெரியும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு இதே அடுத்த ஸ்டெப் கிளாஸ் வரும். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு எப்பவும் என்னோட ரிப்ளை கரெக்டா இருக்கும். நான் சொல்ற சாப்பாடை பத்தி எப்பவுமே நீங்க ஒரு முறை சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க அதனால சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாத அளவுல நான் இந்த ஃபுட்டும் சொல்ல மாட்டேன். ஓகே தானே? இனிமேல் அடுத்த வாரம் வியாழக்கிழமை சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த உங்களை சேர்ந்தவங்களுக்கும் தெரியணும், அவங்களும் பாடி வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலை பத்தி சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.